விசேகர் படத்தை பார்த்து ரஜினி அவர்களை மிரண்டு போகிற அளவுக்கான ஒரு சூழலை கொண்டு வந்து விட்டுருச்சு. ஸோ ரஜினியை வந்து இப்படி ஒரு கேரக்டருக்கு இந்த மாதிரியான ஒரு படத்துக்கு நம்மளே மாறலாமா அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து முடிவுக்கு வந்துட்டார். அந்த அளவுக்கு வந்து விசேகர் வந்து சக்ஸஸ் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத சினிமாவுக்கு வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இவருடைய திரைப்படங்கள் எல்லாம் தெலுங்கில் டப் ஆகி தெலுங்கில் வந்து தாசரி நாராயண ராவ்னு பெரிய டைரக்டர், அவர் வந்து அவரை வந்து நடிகராக மாற்றி அவருடைய சினிமா கேரியரே மாற்றி விட்டது விசேகருடைய திரைப்படங்கள் தான். அந்த மாதிரி அவங்க வந்து சக்ஸஸ் ஃபார்முலா தெலுங்குலையும் வந்து கோவை சரளாவுக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை அமைச்சு கொடுத்தது வந்து விசேகருடைய படங்கள். அங்கே உள்ள மக்களுக்கு வந்து எப்படின்னா குடும்ப கதைகள் வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும். அதனால அங்கே தெலுங்குக்கு வந்து விசேகர் படங்கள் வருது அப்படின்னா அதோடைய ரைட்ஸ் வாங்குறதுக்கு தெலுங்கில் நிறைய தயாரிப்பாளர்கள், நிறைய அதில் நடிக்கிறதுக்கு நடிகர்களும் தயாராக இருந்தாங்க. அப்படியான ஒரு சூழலில் வந்து விசேகர் வந்து தன்னுடைய சிந்தனையையும் கம்யூனிச சிந்தனையையும் தன்னுடைய திரைப்படங்களில் வச்சு மக்கள் மனதில் ஒரு பெரிய வெற்றிகரமான ஒரு இயக்குனராக வந்துகிட்டு இருந்தார்.